என்ன முதல் விட மாட்டேன்னு தான் சொன்னவன். ஸ்பேஸ் 250 ரூபா கொடுத்தான். எனக்கு அது திருப்தியாக இல்லை. இது வந்து பதுல்ல இல்லை, எல்லா இடத்துல திருப்பியும் வந்து நிற்கிறேன். போன முறை வந்து தாங்கின ஹாஸ்டல் அது தான் பாருங்க. அது ட்ரீ ஹவுஸ். இதுக்கு பக்கத்தில் வந்து ஹவுசிங் ஹாஸ்டல்னு சொல்லி ஒரு வீட்டோடு சேர்ந்த ஒரு சின்ன ஒரு தங்குமிட விடுதி மாய் செய்திக்கணும். வணக்கம் யாழ்ப்பாணத்து சிவன். இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எல்லா விழான்னு நிற்கிறேன். எல்லா விழா இருக்கிற ஒரு ஹாஸ்டலில். இப்போ இங்கேருந்து வந்து நான் அப்படியே தேநீர் தொழிற்சாலை, தேயிலை தொழிற்சாலை இருக்குது, போய் பார்க்க போகிறேன். இந்தியாவில் நிறைய இருக்குது. மற்ற நாளைக்கு நான் நுரலியாக போகிறேன். அதுக்கு முதல் இந்த இடத்துக்கு காட்டிட்டு இப்படியே போவோம்னு வந்திருக்கிறேன். இந்த ஹாஸ்டலுக்கு ஒரு சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால், இங்கேருந்து பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன், எல்லா ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 200 மீட்டர். இங்கே வேறு ஆக்கள் போயினோம். வேறு ட்ரெயின் வேறு மீது ஒன்றும் இல்லை, ட்ராக் வாட்டர்ஃபாலுக்கு போகலாம். மற்றொரு விஷயம் என்னென்னா, இது இல்லாமல் அண்ணன் தம்பி ஹாஸ்டல்லான்னு இது போன முறை வந்துருந்த ஹாஸ்டல் ஞாபகம் இருக்குது தானே, அண்ணன் தம்பி ஆக்கள் இந்த ஹாஸ்டல். சரி, நான் இப்போ இந்த இடத்த விட்டு போகிறேன். இதான் அந்த ஹாஸ்டல் ட்ரீ ஹவுஸ் வந்து தான் வந்து எனக்கு தந்த ரூமண்டா 2 ஹாஸ்டலாக தான் இருக்கும். 2 பேர் இருக்க ஹாஸ்டல். நீங்கள் அப்படியும் வந்துருக்கலாம். இந்த இடத்துல இருக்க மேப் பாருங்க. இங்கேருந்து பார்க்க போனால் எல்லாம் நடந்து போகிற அளவு தூரத்தில் எல்லாம் இருக்குன்னு காட்டிடும் இங்கே. சரி, இப்போ என்னென்னா இந்த இடத்த விட்டு வைஃபை இருக்குது, எல்லாம் இருக்குது. மற்ற என்ன இந்த காலமாக சாப்பாடு எனக்கு Booking.com இந்த ஆஃபரில் தான் நம்ம சொல்லி போட்டுருந்தேன். லோன்ட்ரி சர்வீஸ் இருக்குது, நல்லா இருக்குது. சரி, எத்தனை தான் நம்ம எல்லா காட்டினாலும் பார்த்து ரசிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ. இப்போ இங்கேருந்து வந்து டீ ஃபேக்ட்ரிக்கு போய் பார்ப்போம். மற்றது பார்த்திங்கன்னா தேயிலையை காட்ட போகிறோம். வேணும் இதான் வந்து தேயிலை. இந்த தேயிலை வந்து இப்போ பிடுங்குறது அரசாங்கம் வந்து பொறுப்படுத்தி செய்யலாம். இந்த தேயிலை இது காஞ்சி போட்டுதான், காடாகி போட்டுதான் சொல்லி. இது காஞ்சா தான் இந்த தேயிலைக்கு வந்து பெருமாதி. எல்லாரும் கிரீன் டீ நல்ல வடிவாக செய்திருக்கிறோம். சின்ன ஒரு இடம், அதுக்குள்ளுக்கு ஒரு வியாபாரம், தங்குமிட வசதியோட. வணக்கம் யாழ்ப்பாணத்து சுதன். இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து திருப்பி வந்து பதுளைக்கு வந்துட்டேன். என்னடா அவன் அடிக்கடி எல்லாவுக்கும் வாரான்னு யோசிக்காங்கோ. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னடா இங்கே இருந்து நுரலியாவுக்கு போகிறோம். அந்த பாதை இருக்குல்ல, நாய் குறைய ரயில்வே ட்ராக், அந்த ட்ரெயின் போகிற பாதை வந்து நல்லா இருக்கும். ட்ரெயினில் போனால் இருக்கிறேன். மற்ற இப்போ குளிர்ந்து இங்கே போய் பக்கத்தில் வந்து ஒரு தேயிலை தோட்டம் இருக்காம். அதையும் இது நான் நிற்கிறது தேயிலை தோட்டத்தில் பக்கத்தில் வந்து தேயிலை தொழிற்சாலை, போய் பார்ப்போம் அதையும் என்ன மாதிரி என்று. மற்றது ஒரு விஷயம், இப்போ நான் இருக்கிற ஹாஸ்டல் வந்து வெள்ளைக்காரர் மட்டும்தானே பிடிவினோம். அது சட்டமண்டி இல்லை. அது என்ன காரணம்டா, எல்லாரும் இல்லை, உள்ளூர் ஆக்கள் வந்து இடையில ஏதோ களவு பிரச்சனை நடந்ததாம். அதால் வந்து வெள்ளையாக்கள் அப்படித்தான். நம்ம என்ன இப்போ நாங்கள் வந்து பொதுவாக வந்து எல்லாருடையும் பழகி தெரிஞ்ச ஆக்கள், வெளிநாடுகாரர் அப்படி இப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியுமான்னு சொல்ல வரையில்லை. இப்படின்னா இப்போ அவங்கள மட்டுமான்னு சொல்ல வரையில்லை, கூடுதலாக வந்து அவைகளோட பழகினத்தில் அவங்களோட பழக்க வழக்கம் கொஞ்சம் விளங்கும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் இப்போ இருக்கிற இடத்துல இருக்கணும். இப்போ நாங்கள் வந்து சும்மா பொதுவாகவே தண்ணியை கண்டபடி பாய்ப்போம். எல்லாருமே இல்லை, நாங்கள் இலங்கையை பொறுத்தவரை தண்ணி கிடைக்க வந்து மனவெல்லாம் பாத்ரூமில் தண்ணி வெளியால் ஒரு கொஞ்சம் சிந்தி கிடந்தாலே அது அவைக்கிற ஒரு அரிகண்டம் மாதிரி. அப்போ அதால் வந்து அதுக்கே அவைகள் தங்களுக்கு கூட ரிவ்யூ எல்லாம் எழுதிக்கணும். அது மட்டும் இல்லை, ஃபோன் எல்லாம் களவு போனலாம், நிறைய பிரச்சனையாக நினைக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், என்ன முதல் விட மாட்டேன்னு தான் சொன்னவன். ஆனாலும் நான் சொன்னால் நான் அங்கேருந்து வந்துட்டேன். இப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட 13 நாட்டுக்கு மேலே போயிருக்கேன். அப்படி சொல்ல, இப்படி வெள்ளைக்காரர் எல்லா வெள்ளைக்காரர் கூட தங்கி இருக்கிறேன் நான். அப்படி என்ன ஹோட்டல்கள் பெரிய ஹோட்டல்னு சொன்னால் ரெஸ்டாரண்ட் அப்படி இப்படியெல்லாம் போய் பழக்கம் பண்ண எப்படின்னா சுற்றி பார்க்க போய் அவையில் மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்டு. இப்போ அதை சொல்லி யூடியூப் சேனல்னு சொல்ல வட்டி தான் என்னை உள்ளுக்கு விட்டவ.
எல்லாரும் இது வரைக்கும் நாங்கள் எடுக்கிறதே இல்லையா அந்த ஃபோன் களவு போன பிரச்சனைக்கு பிறகு பார்த்தீங்களே. கதைக்க வேண்டிய விதத்தில் கதைச்சா எல்லாம் சரியாக அமையும். அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதுக்கு மேலே வந்து ஹோஸ்டல், அதான் ரவீன ஹோஸ்டல் இருக்கிறதே தெரியாமல் இருக்குதான். தேயிலை தோட்டம் பாருங்க, தான் போய் நம்ம வாகனத்தை எப்படி வெட்டண்டு பாருங்க. அப்பா அப்படி சரிஞ்சு போகுது. நல்ல ஒரு வடிவான இடம். அடிக்கடி வர நினைக்கிற இடம் தான் இது. நல்லா இருக்கும் ஒரு காலையில். வெயிலண்டா மண்டையை பழக்கும். இந்த மலைநாடு தானே. இந்தாவா அங்கே ட்ரெயின் போகுது. இப்போ சொல்லி வாய் மூடையில் அதுக்குள்ளே ட்ரெயின் போகுது. நல்ல விஷயம். நல்ல ஒரு அமைவிடத்திலான இதா இல்லை ஸ்பேஸ். வாகனம் எப்படி வேறுமனு தெரியாது. சுற்றி கண்டு வந்து அங்கே போகணும், கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் நடந்து வர பாதையில் சொல்லி வேற முடியல. ஆட்டோ இருக்குது, ஆட்டோ டீசல் ஆட்டோ. இதை போல இதெல்லாம் போகணுமா பார்ப்போம். இங்கே போகும். இது வந்து கிந்தலை என்று சொல்கிற இடத்துக்கு தான் நான் இப்போ போக போகிறேன். வெயில் அடிக்குது. கிந்தலெல்லு இங்கே இதான் அந்த டனல். நான் முதல்ல அங்காளி பக்கம் காட்டிடுவேன், இப்போ இந்த பக்கம் பாருங்க. வாகனம் பாரதே தெரியாமல் நிற்கும். எங்கே ஒன்று பார்க் பண்ணி விட்டுருக்கேன். இதுதாங்க கிடைக்கிறதே கஷ்டம். நடந்து போய் பார்ப்போம். உடம்புக்கு ஒரு உடற்பயிற்சி தானே. மரங்கள் எந்த பக்கம் ரங்கம் பண்ணி வச்சு பாருங்க. மேலையில் பிட்டிச்சு கொண்டு தள்ளி கொண்டு இருக்குது. இவ்வளோ வடிவிலையும் பாருங்க. உண்மையில் பதிலையில் எல்லா என்ன நடக்குதுன்னு தெரியல. குப்பையை பாருங்க, முழு குப்பையும் இது இருக்குது. ஆனால் சுற்றுலா பயணிகள் இருக்க இடத்துல ஒரு குப்பையும் பார்க்கலன்னு சொன்னான் தானே. ஒரு இடத்துல நல்லதாக இருந்தால் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ நடக்குதுன்னு சொல்லி அர்த்தம் இருக்குது தான். இப்போ அதைத்தான் நீங்கள் இதில் பார்க்குறீங்க. குப்பையை அப்புறப்படுத்த முடியாது. அது என்ன பண்ணப்பாங்க, அவ்வளவும் பொலித்தீன் பிளாஸ்டிக் தான். இதுதான் நீங்கள் நடக்கிற ஒரு பிரச்சனை. இங்கே மட்டும் இல்லை, பொதுவாகவே இல்லாதது. நகர்ப்புறம் சுத்தமாக இருக்கும்னு மட்டுட்டு நகர்ப்புறத்தை தாண்டி இருக்கிற அந்த கிராமப்புறங்கள் அப்படியே வெளியல் அதுகளுக்கெல்லாம் வந்து குப்பையை கொட்டு படுறது இல்லை. நான் இப்போ கடல் மட்டத்தில் இருந்து 1041 மீட்டரில் நிற்கிறேன். இல்லை அடுத்த பிரச்சனை, நீங்கள் வாகனங்களில் சரி எதில் வந்தாலும் பாதுகாப்பாக வரணும். கல்பல் டீ டூர் வேர்ல்ட் ஃபேமஸ். இதெல்லாம் தேயிலை தோட்டம் தான்.
திரும்புகிற வாகனங்கள் வந்தாலும் தெரியும். இந்த பாதையால் போகும் டூரிஸ்ட் பஸ். இதுலேருந்து பாருங்க ஒரு அந்தளவு ஒரு பச்சை பசையில் இடத்துலையும் ஒரு சின்ன ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது. அவன் ஹோட்டலாக இருக்கணும் இல்லாட்டி எங்களோட வீடு, அது எங்கடைய சொன்னால் இந்த இடத்துல வீடாக இருக்கணும். சரியோ பாருங்க அவ்வளோ ஒரு பச்சை பசையில் இடத்துலையும் இருக்குது. அதுக்கும் கண்விட்டு பார்த்தா தான் தெரியும், சும்மா பார்த்தா தெரியாது. சரி, இப்படி போகிற வழியப்பா கொஞ்சம் பாருங்க. இந்த தேயிலை தோட்டத்தின் நடுவில் நான் வாழ்கிறேன். என்னுடைய இடம் அப்படின்னு சொன்னால் நான் இப்போ ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறேன். இதுக்குள்ளே தான் இருக்குது. நான் வந்து வார பாதை நல்லா இருக்குது இந்த இடம். மறுநாள் கொஞ்சம் நடந்து போய் பார்த்து தான் அது இந்த இது தெரியும். வேறு நடக்க முடியாத ஒன்றும் செய்யலாம். அது வாகனங்கள் அதெல்லாம் போகலாம். மலையேறெல்லாம் ஒரு திறமை. மலையேறியெல்லாம் இது என்ன மலையேட்டம், வேம்புரம் மலையேட்டம், சிவனொளி மாத மலையெல்லாம் சின்ன வயசுல எல்லாம் ஒரு இது. இதில் வந்து குக்கிங் கிளாஸ் அப்படின்னு சொன்னால் சமையல் வகுப்பு வந்தால் இதில் வாகனம் பிறக்க நான் இதால் நடந்து வந்தேன். இதில் நின்றாலும் தெரியாது. இப்போ அங்கேருந்து பார்த்தா இங்கே என்ன வருதுன்னு தெரியாது. நல்ல பல வாசம் அடிக்குது. என்ன இருக்குன்னு தெரியல. பார்ப்போம். மரக்கறி பழக்கடை. இங்கே இருக்க பழங்களை போய் பார்ப்பாங்க. பழங்கள் கொண்டு வந்து குடிக்கணும். பழங்கள் மரக்கறி அது வாழைப்பழமாக வந்து குவியுது. வேறு எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. தமிழா கண்டாட தான். மரக்கறி கடை வந்து அந்த இடைக்கலால கரண்ட் வயர் போகுது பாருங்க. ஹைப்ரிட் பழங்கள் என்ன இப்போ இங்கே வேறு ரெஸ்டாரண்ட். இதுக்குள்ளே குட்டி ரெஸ்டாரண்ட். இந்த அமைவிட நல்லா இருந்தால் அப்படி மஞ்சள் போடுவோம். ஃப்ரெஷ் ஃப்ரூட் ரெஸ்டாரண்ட் பழக்கடை. ரொம்ப வேலை பால்லாம் இங்கே கூடுதலாக வந்து பாதிக்கிறது. என்ன இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட் பாருங்க, குட்டி ரெஸ்டாரண்ட். இருக்கிறது தெரியலாம். நான் இருக்குது காஃபி அதில் வச்சு குடிக்கணும். இதாங்க நான் கிண்ணியில் டீ சென்டர்னு சொல்ல தேயிலை தொழிற்சாலை. இதையோ அதே சொன்னேன். இந்த இதில் போய் பார்ப்போம். இதுதான் சொன்னவையோ. இதான் அடப்பாவி டீ ஃபேக்ட்ரின்னு சொல்லி போட்டு சும்மா ஒரு கட்டடத்தை உடனே வச்சு ஷோரூமுக்கு வச்சுக்காங்க. சும்மா ஒரு கட்டடம், அதாவது வந்து காட்சி அறை. என்னென்னா இப்போ தேயிலை தொழிற்சாலை தான் வந்து நிற்கிறேன் ரெண்டு சொன்னால் நம்புவீங்களோ இல்லை. இது தேயிலை தொழிற்சாலையில் தேயிலை தொழிற்சாலை பார்க்குறேன்னு சொன்னால் 2000 ரூபா ஆகும். தேயிலை இந்த பிடுங்குற இடங்கள் அது பார்க்குறேன்னா 500 ரூபா ஆகும். ஃபீல்ட் விசிட் வேண்ட. இது வந்து கிண்ணிலின் டீ சென்டர். அதெல்லாம் வெளிநாட்டு எக்ஸ்போர்ட்டில் இருக்குது. இங்கே இருக்க ஒரு வகையான தேயிலை இது என்ன கொஞ்சம் வெளிநாட்டு தரத்தில் இவனுக்கும் தெரியல என்ன வித்தியாசம் உண்டு. ஒரு ஃப்ளேவர் போட்டிருக்கேன் பாருங்க.
கோடமன் மசாலா சாய். மசாலா பவுடர் அதில் போட்டு செய்கிறது போல. இந்த பேக்கெட்டுக்கு விலையே ஒன்றும் போடல. இது 2500 ஒரு பேக்கெட். வெளியில் காட்டினேன் அந்த இடத்துல. இப்போ என்ன விஷயம்னு சொன்னால், உள்ளுக்கு தேயிலை பேக்கெட் ஒரு விலையில் இருந்தேன். நான் இதில் வந்து என்னென்னா இதில் வந்து கருவா தேயிலைன்னு சொல்லி அந்த இதுதான் இப்போ நான் எடுத்து குடிக்க போகிறேன். குடிச்சிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது. அது வந்து அந்த டீ இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸில் டூரிஸ்ட்டுக்கும் லோக்கலுக்கும் ஒரே விலையா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபீல்ட் விசிட் 500 ரூபா. அதுக்கப்புறம் டீ பிளக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் 2000 ரூபா. இதுதான் நான் வேண்ட சினமன் டீயா. இப்போ தான் கொண்டு வந்து வச்சவ அதுக்குள்ள ஆறி போடுது. ஏன்னா அவ்வளோத்துக்கு குளிர். வெயிலும் தான் குளிரும் கூட வித்தியாசமான ஒரு காலநிலை. இப்போ நான் ஒரு பிளேண்டி குடித்தேன் நானே. அது வந்து கருவா பிளேண்டின்னு சொல்லி. சாதாரணமாக இந்த பிளேண்டியில் எனக்கு எந்த சுவையும் தெரியலை. உண்மையாக சொல்லலாம் 250 ரூபா கொடுத்தனான். எனக்கு அது திருப்தியாக இல்லை. நான் போய் வீடியோ காணி சொல்லல. உண்மையாக தான் நான் அதை குடித்து பார்க்க அந்த சுவை எனக்கு கருவாண்ட சுவை எதுவுமே இல்லை. கொடுத்த காசு மேலே நட்டமன்றன்னு நான் சொல்லுவேன். டீ ஃபேக்ட்ரி கீழே இருக்குதான், போய் பார்க்கலாம் தானே. ஆனால் வந்து இந்த விலைக்கு இந்த தேநீர் அவ்வளோதுக்கு நான் எதிர்பார்த்த அளவு இல்லை. இதுக்கு முதல் அங்கே எல்லா விலை போய் பால் எல்லாம் விட்டு 550 ரூபாய்க்கு தந்துச்சு. நம்ம மசாலாவோட சேர்ந்த தேநீர் அதுவும் பால் விட்டு எல்லாம் செய்து 550 ரூபாய்க்கு. அது இதே விட பரவாயில்லை போல். அது நல்லா இருந்தது. கொடுத்த விலை ஒரு 250 ரூபா கூட தான். அது பாலுக்கும் அந்த மசாலாவுக்கும் அவங்கள நல்ல வாசத்துக்கும் நல்லா இருந்தது. சாய் கடைன்னு சொல்லி போனேன். அது அவையிலையும் ப்ரொமோட் பண்ணல, இவையிலையும் நான் இதாண்டி சொல்லல. என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் வந்து இந்த தேயிலை தொழிற்சாலை பாருங்க. முழு போய் பார்க்குறோன்னா டிக்கெட் எடுக்கணுமா. இந்த ஃபீல்டு விசிட்டும் இருக்குது தான் இந்த தேயிலை தொழிற்சாலை. நான் குடித்த தண்ணீர் தேயிலை தொழிற்சாலை. பாருங்க அந்த வியூவை பாருங்க. மலைத்தொடர்கள் எப்படி இருக்கு. அன்றைக்கி இந்த தேயிலை தொழிற்சாலைக்கு பின்னுக்கு தான் போல் அந்த ஃபீல்ட் விசிட்னு சொல்கிற அந்த இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த இடம் தானே வேண்ட தெரியல. ஆனால் இது அவ்வளோத்து சுவை இல்லை. என்ன காரணம்னு தெரியலை. ஆனால் இந்த தேயிலை தோட்டத்தில் வந்து வேலை செய்கிற ஒவ்வொரு ஆட்களுக்கு முடியும் அந்த சம்பளம்ன்றது பொங்கலி கொடுக்குது. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, இப்போ அவையல் வந்து சாதாரண தொழிலாளர் மாதிரித்தான். ஆனாலும் வந்து அவையல் இப்போ சாதாரண கூலி வேலை செய்கிறாங்க 5000 ரூபா சம்பளம். இப்போ இந்த தேயிலை பிடுங்குறதுல உங்களை பார்க்க சாதாரணமாக கிடக்கும். ஆனால் அது கொஞ்ச நேரம் வேலை செய்தாலே அதுக்குள்ள எவ்வளோ ஒரு அட்டை வரும். அது வரும், ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கும் அந்த அட்டை. அதெல்லாம் எத்தனையோ இருக்குது. அதனால நீங்கள் ஒரு நாள் நின்று பாருங்க அந்த தேயிலை தோட்டத்துக்கு எனக்கு தெரியும். இந்த அப்பா ஊசி முனையில் வந்து திரும்புது பாருங்க. வெட்டி கொண்டு போகிறான் ஊசி முனையில். கொஞ்சமாண்டா போயிருக்கு. இங்கே பாருங்க கவனமாக இருக்கும். நல்ல வேகத்தெல்லாம் போகிறாங்க. எழுவதில் தட்டி விட்டுட்டு போயிடுவான். இங்கே பாருங்க இதுக்குள்ளேயும் ஒரு கோயில் இருக்குது. இது தமிழாக்கள் இந்த நான் எத்தனையோ லட்சம் தமிழாக்கள் 72ஆம் ஆண்டோ ஏதோ இந்தியாவுக்கு திரும்பி போனவே இல்லை. ஏன்னா நான் இலங்கையில் இருந்து நான் கர்நாடகா போனேன். தானே கர்நாடகாவில் சிந்தனூர்ன்ற ஒரு கிராமத்துக்கு போனான். அந்த கிராமத்தில் வந்து நிறைய இந்தியா வம்சாவளி தமிழர்கள் அங்கே இருந்தவன் நான் போய். ஆனாவே தங்களை இலங்கைன்னு தான் சொல்லிக்கணும். அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொல்ல வேண்டாம். அவையில் வந்து அந்த காலத்தில் வெள்ளக்காரர் காலத்தில் தேயிலை தோட்ட தொழிலுக்கு ஆவட்டி அங்கே கூட்டி கொண்டு வந்தாக்க அவையில் பரம்பரை. பிறகு அவையில் வந்து திருப்பி அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வந்து
அடுத்த அரசாங்கம் செய்தது. அப்போ அதனால் வந்து அவைகள் திருப்பி வந்துட்டேன். அதில் சில பேர் அது அம்மா அப்பா இலங்கையில் இருக்கத்தக்கனே அவன் பிள்ளைகள் மட்டும் வந்த கதையும் இருக்குது. அதால் வந்து தங்களுக்கு பிறந்ததெல்லாம் இலங்கைன்னு தான் சொல்லிவினோம், தாங்கள் ஸ்ரீலங்காண்டு. ஆனால் அவையில் இந்தியா சிலோன் பாஸ்போர்ட் எல்லாம் வச்சுக்கணும். இப்போ அந்த காலத்தில் வந்தாங்கன்ற அடையாளங்கள்லாம் பாருங்க. இது இப்படியான கோவில்கள் அதெல்லாம் பார்க்க முடியும். என்ற அவைகளுக்கே நிறைய பேர் இந்த இடங்களில் தொடர்பு இருக்கா. பதில் எல்லாம் சொந்தக்காரர் இருக்கு நம்ம சொன்னவன். அது இப்போ தொடர்பு எடுக்க கால் பண்ண அது அந்த ஃபோன் போகுது இல்லை, என்ன காரணம் இல்லை. திருப்பி போனால் தான் பார்க்கலாம். நிறைய பேரை பார்த்துறேன். இது என்ன வித்தியாசம், வெறும் கட்டிடமாக எங்களுக்கு. கோயிலுக்கு போய் பார்ப்போம் வாங்க. மாமரத்துக்குள்ள இருக்கிற கோவிலுக்கு தான் வந்து நிற்கிறேன். என்னண்டா இது ஒரு தமிழ் கோயில்ண்டா சைவ கோயில். போய் பார்ப்போம். இந்த பாருங்க ஒரு மாற்றம் வருது. வேறு வந்து இப்படிலாம் இருந்துருக்கு. பைரவர் கோயில் நல்ல ஒரு இடம். 3 மரம் முழுக்க மாமரம். இந்த பெரிய மரம் அம்மா சொல்லி வேலை இல்லை. ஒரு கல்லை வச்சு கும்பிடிக்கிறேன் பாருங்க. மதுரையில் இப்படி ஒரு கோயில் பாருங்க. இது சம்மந்தப்பட்ட தமிழ் மக்கள் யாருன்னு தெரியல. சில போல் இந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறாக்கள் அவையில் வந்து இந்த இடத்துக்கு கும்பிட வருவி நம்ம நினைக்கிறோம். அதுக்கு பல்பு கரண்ட் இல்லாமல் வந்துருக்கு. வேறு மாதிரியா அங்கோட ஆக்கள் வந்து அங்கட தமிழ் ஆக்கள் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த பண்பாடு கலாச்சாரத்தை விட மாட்டேங்க. மாவிலேயே வச்சு ஒரு கூரை மாதிரி செய்து வச்சுக்கணும் பாருங்க. நல்லா இருக்குது. இந்த பெரிய கோயிலோட ஒரு குட்டி கோயிலாக நல்லா இருக்குது பாருங்க. அந்த பழைய காலத்து கிராமிய கோயில்கள ஒரு அமைப்பை கொடுக்குது. இந்த அன்றைக்கி தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அல்லது வந்து இந்த இடத்தால் வாராக்கள் வாங்கி கும்பிட்றது, பாத யாத்திரை அப்படி நாட்களாக்கா இருக்குது. இந்த கூடலாம் புறாகும் பாய்க்கிற பாருங்க. இந்த ஆக்கள் அந்த வீடுகள் எல்லாமே போய் பார்ப்போமே. அங்கேயும் ஒரு சுற்றி போட்டு வருவோம்.